ஃப்ளை ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் சென்டர் லைன்லேருந்து மேலேருந்து கீழே லாங்காக ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் செயின் போட்டுக்கோங்க. லாக் செயின் போட்டதுக்கு அப்புறமா அதை அப்படியே சைடில் ஒரு லாங் செயின் நீங்கள் லைன் ட்ரா பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் இப்போது அடியில் இருக்கிற கையில் த்ரெட்டை வந்து ரொம்ப கிட்டேயே பிடிச்சிக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி நாட் வந்து ஃபார்ம் ஆகாது. பாருங்கள், அங்கேருந்து கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு குட்டி லாக் செயின், திரும்பவும் இந்த பக்கம் ஒரு ஆப்போசிட் சைடில் ஒரு லாங் செயின் போட்டுட்டு திரும்பவும் அங்கே வந்து குட்டியாக ஒரு லாக் செயின். இப்போது டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த அளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திரும்ப ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிராஸிங்கை கொண்டு போகலாம். டிஸ்டன்ஸ் வேணாம் அப்படின்னா அந்த செயின் வந்து போட தேவையில்லை, அப்படியே நீங்கள் கிராஸ் லைன் போட்டுட்டு போகலாம். இதையே ஒரு ஷேப்குள்ளேயும் இந்த ஃப்ளை ஸ்டிச்சை வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். இதில் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே நீங்கள் எல்லாமே ஒரு ஷேப்புக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போடலாம். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த செயினோட சைஸ் தான் மாறுமே தவிர மெத்தட் வந்து ஒன்று தான். எல்லா ஸ்டிச்சஸுமே ப்ரொசீஜர் வந்துட்டு ஒன்று தான். ஒரு செயின் போட்டிங்க அப்படின்னா அதை லாக் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போடணும். அது நீங்கள் எந்த ஷேப்புக்கு நீங்கள் திருப்புறன்றதிங்கன்னா அதோட டிசைனோட நேமாக இருக்கும், அந்த ஸ்டிச்சோட நேமாக இருக்கும். இப்போது மேலே சைடில் குத்திட்டு இப்போ அது கீழே கொண்டு வரீங்க இல்லையா, அப்போது அடியில் வந்துட்டு த்ரெட்டை பிடிச்சிருக்கிற விரல் வந்து ரொம்ப கிட்ட இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த லாக் செயின் வந்து கரெக்டாக விழும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே கரெக்டாக வரும். ஒன்றும் இன்னொரு டைம் மெத்தட் வேணால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு லாக் செயின் போட்டுட்டு லாங்காக ஒரு செயினு, திரும்ப கீழே வந்து குட்டியாக ஒரு லாக் செயினு, திரும்ப ஆப்போசிட் சைடு லாங் செயினு, திரும்ப சென்டரில் வந்துட்டு ஒரு லாக் செயினு, அகெயின் சென்டர்லேயே லாங் செயின் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா கிராஸ் செயின்.